ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி தோஷம் நேற்று முதல் பாகம் பார்த்தோம். இன்றைய தினம் இரண்டாம் பாகம். புத்திசாலியான தமயந்தி அந்த தேவர்கள் அணிந்திருந்த மாலை வாடாமதையும் அவர்கள் கால்கள் பூமியில் படாது இருந்ததையும் அறிந்து உண்மையான நலனுக்கே மாலையிட்டால் இவர்களுக்கு, அதாவது நலனுக்கும் தமயந்திக்கும் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர். அக்னி தேவர் நலனுக்கு நெருப்பில் வராமலேயே மிகவும் ருசியாக சமைக்க வரமளித்தார். வாயுதேவர் நலனுக்கு வாயு வேகம் மனோவேகத்தில் ரதம் ஓட்டும் வரத்தையும் அளித்தார். தாமதமாக வந்த சனி பகவான் நலனை பிடிக்க எண்ணினார். கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார். அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார். நலனோ நல்லாட்சி செய்தான். இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை, சனீஸ்வரனால் பிடிக்க முடியவில்லை. ஒரு முறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை நலன். இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி நலனை பிடித்து விட்டார். இதன் பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் நலன். சனி தோஷம் அவனை வாட்டுகிறது. புட்கரன்கிற சூதாடி பொன்னையும் பொருளையும் இழந்தான். குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான். காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நலன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான். பின் மனைவியையும் பிரிந்தான். நடுக்காட்டில் தவித்த அவனை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது. ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான். தப்பித்தவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள். ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான். அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது. அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிதுபண்ணின் தேரோட்டியாக வேலை செய்தான். நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்வரம் நடப்பதாக அறிவித்தாள். ஆனால் அந்த அறிவிப்பு யாரும் வந்து சேர முடியாதபடி மிகவும் தாமதமாக கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தாள். ரிதுபண்ணன் அதற்கு புறப்பட விரும்பினாலும் தாமதமாகிவிட்டதே என்று தயங்கினான். நலன் தான் விரைவாக தேரை செலுத்தி சரியான நேரத்தில் விதர்ப்ப நாட்டில் மன்னனை கொண்டு சேர்ப்பதாக சொன்னான். நாளை பாகம் 3 மற்ற